ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு பர்டிகுலர் டிஷ் பண்ண போகிறோம். அந்த டிஷ்ஷோட ஐடியா எனக்கு எங்கே இருந்ததுன்னா, நெட்டில் நிறையா வீடியோஸ் பார்ப்போம் இல்லையா, இதை வச்சு ஒரு டிஷ், அதை வச்சு ஒரு டிஷ்ஷுன்னு. அந்த மாதிரி நான் பார்த்த ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் மர்ஜ் ஆகி ஒரு டிஷ் பண்ணலாமே அப்படின்னு எனக்கு அது தோணுச்சு. ஆக்சுவலாக நான் இதை பார்த்து பார்த்தீங்கன்னா சிக்கனும் பொட்டேட்டோவும் வச்சு பண்ணாங்க. அது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி மஷ்ரூம் அண்டு பன்னீர் ஸ்டஃப்டு மஷ்ரூம் பண்ண ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருளாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஷ்ரூமு, ஒரு பாக்கெட் மஷ்ரூம் தான். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஹெட்டு தனியாகவும் பைஸ் தனியாகவும். இது மதியானம் சமையலில் மீந்து போனது. அதை இது யூஸ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். பட் உண்மையிலே தக்காளி தேவை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான பன்னீர். இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு கட் பண்ணுறாலே எடுக்கலாம். எனக்கு இது மாதிரி தான் பிடிக்கும், ஈஸியாக வந்துடும். ஓகே, பன்னீரை இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோஸை நல்லா வந்துட்டு கழுவிட்டு சீவி வச்சுருக்கேன். இவ்வளோ பொட்டேட்டோஸ் தேவை கிடையாது. இது நம்ம ஒரு மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம மஷ்ரூமை சுற்றி நம்ம கவர் பண்ணுற மாதிரி நான் எப்படின்னு காட்டுறேன் செய்யும் போது. ஸோ இப்போ சால்ட்டு பார்த்திங்கன்னா சால்ட்டு பெப்பர் போட்டு நம்ம பொட்டேட்டோஸை மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு ஸ்லைசஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா எப்படி நான் வைக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ மஷ்ரூமை இப்படி என்கல்ஃப் பண்ணுற மாதிரி ஒரு போட் ஷேப்பில் மஷ்ரூமை உள்ளே வச்சு நம்ம டூத் பிக் வச்சு குத்த போகிறோம் ரெண்டு சைட்ஸ்லேயும். அப்போ தான் நமக்கு அந்த பொட்டேட்டோஸ் அப்படியே நிற்கும். அதுக்காக ஸோ இதுக்கு தான் வந்து இதை வந்து இந்த மாதிரி நம்ம மெல்லிசாக சீவி வச்சுருக்கோம், சிப்ஸு போடுற மாதிரி. ஸோ மஷ்ரூம் வந்து பெருசாக இருக்கிறதுனால சில இது பண்ண முடியாது. அதனால் வந்து அந்த மஷ்ரூம்ஸ்லாம் நம்ம பாதியாக கூட கட் பண்ணிக்கலாம், ரொம்ப பெரிய மஷ்ரூம்ஸாக இருந்தால். பட் குட்டி குட்டி மஷ்ரூம்ஸாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படின்னா நமக்கு பொட்டேட்டோஸ் பெருசாக இருக்கணும். நான் இருக்கிறதுலே பெரிய பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டேன், அது இவ்வளோ தான் பெருசாக வந்தது. ஸோ இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு அண்டு பெப்பர் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு சால்ட் அண்ட் பெப்பர் தான் சேர்க்குறோம். பெப்பர் நான் ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பிளாக் பெப்பர் போட்டோம்னா அது ஃபுல்லாகவே கருப்பாயிடும். அது வந்து நல்லா இருக்காது நம்ம அப்பியரன்ஸ்க்காக. பட் ஒயிட் பெப்பர் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நமக்கு அது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பிளாக் பெப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே பெப்பர் தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ வந்து நம்ம உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் தேவையான அளவுக்கு பெப்பர், இதை மட்டும் நம்ம சேர்த்து மேரினேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொட்டேட்டோவை சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன். அது போட்டு பண்ணாலும் ஊறட்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பன்னீரை ரெடி பண்ண போகிறோம். பன்னீர் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான மசாலாலாம் ஒன்று ஒன்றா எடுத்து நான் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மல்லித்தூள் அந்த ஃபுல் பண்ணியிருக்குமா 1 2 ஒரு குட்டி ஸ்பூன் எங்கள் கிட்ட இருக்குல்ல, அது 2 நான் போடுறேன். இது கூட கறி மசாலா நமக்கு கொஞ்சம் போதும், அந்த 1 ஸ்பூன் அளவு. அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது உள்ள ஸ்பூனே இல்லை, விரடே 1 ஸ்பூன் ஆக்கி அதை நான் அதே கரம் மசாலா அளவுக்கே கறி மசாலா அளவுக்கே கரம் மசாலா சேர்க்குறேன். ஜீரகத்தூள், இது வந்து ரொம்பவே நல்லது. குழந்தைங்களாம் இருந்தால் வீட்டில் இது எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணி போடுங்க. பெரியவங்களுக்குமே இது உண்மையிலே தேவை தான். ஆனால் குழந்தைங்க இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எப்பயுமே நான் ஜீரகத்தூள் சேர்த்துக்குவேன். அது உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால சமையல் எந்த அளவுக்கு தேவைன்னு தெரியாது, ஆனால் நான் நல்லதுங்கிறதுனால சேர்த்துக்குவேன். அது போக மல்லித்தூள் எல்லாத்தையுமே நான் போடுவேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக, அது என்னோட விருப்பம். இது கூட ஜிஞ்சர் பவுடர், இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் நான் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பவுடரை நான் வச்சுருக்கேன். ஜிஞ்சர் பவுடரை நான் கொஞ்சம் சேர்க்குறேன். அதே மாதிரி கார்லிக் பவுடர் கொஞ்சம் சேர்க்குறேன். எல்லாமே அந்த 2 டீஸ்பூன் அளவு தான். கார்லிக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலுமே நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஓகே, இதில் வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். எதை போட்டுன்னா இந்த
பன்னீரை போட்டு இதை பசைய போகிறோம். முக்கியமாக உப்பு போட மறந்துட்டிங்கன்னா ரொம்ப தப்பு. ஸோ இந்த பன்னீருக்கு தேவையான உப்பு இந்த மாதிரி இன்னொன்று போடவா? இதே போதுமா? இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. ஸோ இந்த பன்னீரை இதுக்குள்ளே போட்டு நான் பிசைய போகிறேன். நல்லா உளுத்தி விட்டு பால்கோவா சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு நான் இதை பிசைய போகிறேன். இன்னும் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் கருப்பிலையா என்னப்பா நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா வந்து எனக்கு கருப்பில் ஃப்ளேவர் பிடிக்கும். ஆனால் வந்துட்டு அதே சமையல் செய்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து குப்பையில் போட்டுடுறோம். அதை எடுக்கவே முடியாத அளவுக்கு குட்டியாக கட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் எல்லோரும் அதை சாப்பிடுவாங்க. எதையுமே எடுத்து வெளியே போடக்கூடாதுங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஏன்னா நானுமே ஆனால் நிறைய எடுத்து போடுறாங்க. அதனால தான் வந்து அப்படி சாப்பிட்ணுன்னு நினைப்பேன். மிளகு பொங்கல்லே பார்த்தீங்கன்னா மிளகை வந்து அரைச்சி போட சொல்லிவிடுவேன். அப்படி இல்லைன்னா அந்த மிளகை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க உட்காந்து. ஸோ இதே மாதிரி தக்காளியுமே கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து கட் பண்ணி வச்சுக்கிறது இந்த மஷ்ரூம்ஸோட அந்த ஒரு ஸ்டெம் பகுதி, அந்த தண்டு பகுதியை இந்த மாதிரி சாப் பண்ணிட்டேன். அதே மாதிரி குட்டி குட்டியாக இங்கே இருக்க தக்காளி அண்டு கருவேப்பிலை. இப்போ இதுக்கு கூட நம்ம சில ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவோம். அதுக்கு தேவையான சால்ட்டை திரும்ப நம்ம ஆட் பண்ணுவோம். வாங்க இப்போ நம்ம இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கடகடன்னு பண்ணு. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இதை சாப் பண்ண மஷ்ரூமை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ சாப் பண்ண டொமேட்டோவை ஆட் பண்ணியாச்சு. சாப் பண்ண கருவேப்பிலை நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது கூட நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு பாருங்கள். சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதோட தம்பி ஆட் பண்ணலாம், தப்பாயிடும். ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணால் அதே அளவு ஆரிகானோ. அதுக்கப்புறம் பார்ஸ்லி, இது வந்து பார்ஸ்லி. அடுத்தது என்ன நூல் இருக்கானது? அதுக்கப்புறம் இது வந்து பேசில் அதே அளவு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கசக்கி போடலாம். நல்லா கசக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான இப்போ ஆட் பண்ண விஷயங்களுக்கு தேவையான சால்ட்டு, மஷ்ரூம் தண்டுலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு தேவையான சால்ட்டு. அண்ட் இதுக்கு வந்து கொஞ்சோண்டு கலரும் நமக்கு தேவை. அதனால் மிளகாய் தூள் இதுக்கு மிளகாய் தூள் சும்மா 1/4 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தாச்சு, போதும். இப்போ நம்ம திரும்ப இது ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுக்கறதுக்கு